தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல. தயவு செஞ்சு ஊசிய போட்டு கொலை பண்ணிடுங்க என்று காவல் நிலையம் முன்பாக தீக்குளித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ராஜனின் அக்கா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துள்ளார். காவல் நிலையம் முன்பாக தீக்குளித்ததற்கான காரணம் என்ன, இவ்வழக்கில் நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு நேற்று இரவு சுமார் 9:30 மணியளவில் திடீரென வந்த ஒருவர் தான் கையில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை உடலில் ஊற்றி தீ வைத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தீ உடல் முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவல்துறையினரும் அப்பகுதி மக்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். உடல் முழுவதும் எரிந்து கருகிய நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதும் கருகி 90% மேல் தீக்காயம் ஏற்பட்ட நபருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் புளியந்தோப்பு திருவிக நகர் 7வது தெருவைச் சேர்ந்த ராஜன் என்பதும் இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளதும் தெரியவந்துள்ளது. ராஜன் கொருக்குப்பேட்டை பகுதியில் சொந்தமாக ஸ்டீல் பட்டறை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் பட்டறையை மூடிவிட்டு கடந்த 3 தினங்களாக முருகன் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீதேவி இண்டஸ்ட்ரீஸ் என்ற பட்டறையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ராஜனுடன் பணியாற்றி வரும் மாதவன் என்பவருடன் வாய் தகராறு ஏற்பட்டு கடந்த 20ஆம் தேதியன்று மாதவன் ராஜனை தாக்கியுள்ளார். அப்போது ராஜன் இதுகுறித்து பட்டறை உரிமையாளர் முருகனிடம் தெரிவிக்கவே அவர் இருவரையும் சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று மதியம் ராஜன் அண்ணாநகர் வேலன் சத்திரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மாதவனுக்கும் ராஜனுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மாதவன் மீண்டும் தனது நண்பர் அருண்குமாருடன் சேர்ந்து ராஜனை தாக்கியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட ராஜன் நேற்று மதியம் ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னை இருவர் தாக்கிவிட்டதாக வாய்மொழியாக புகார் அளித்துள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த காவலர் ராஜனிடம் எழுத்து மூலமாக புகார் தருமாறு கூறியுள்ளார். மதுபோதையில் இருந்த ராஜன் கோபத்தில் புகார் அளிக்காமல் புறப்பட்டு சென்றுள்ளார். பின்னர் நேற்று இரவு 9 மணியளவில் ஆட்டோவில் ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு வந்த ராஜன் திடீரென ஆட்டோவில் தான் வாங்கி வைத்திருந்த 5 லிட்டர் பெட்ரோலை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தனக்கு தானே தீ வைத்து எரித்துக் கொண்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பின்னர் இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதவன் மற்றும் அவரது நண்பன் அருண்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தீக்குளித்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் ராஜனின் மைத்துனர் செய்தியாளர்களை சந்தித்த போது மாமா 4-5 பேர் அடிச்சிட்டாங்க. அதை அடித்ததுனால போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போனார். அந்த டைமில் எழுதி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா அந்த பசங்களாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தப்பிச்சு திருப்பி ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நான் போயிட்டு காப்பாற்றி, அதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தார். அவங்களாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நான் போயிட்டு அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டேன். நேற்று தனது மாவன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க சொல்லியதால் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறியதாகவும், அப்போது காவல் நிலையத்திற்கு வெளியே தனது மாமாவை தாக்க இருவர் காத்திருந்ததால் தான் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு அழைத்து சென்றதாகவும், அதன் பிறகு இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்று தீக்குளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராஜனின் சகோதரி உடனடியாக ஊசியை ஏற்றி கொலை செய்து விடுங்கள், அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையை பார்க்க முடியவில்லை என கதறி எழுதுள்ளார். பின்னர் ராஜனின் மனைவி விஜய் நம்மிடம் பேசிய போது, காவல்துறையினர் எனது கணவரை திட்டி அனுப்பியதால் மன உளைச்சலில் எனது கணவர் இதுபோன்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டார். காவல்துறையினர் மற்றும் மாறுதலாக பேசி அனுப்பியிருந்தால் என் கணவர் எங்களை தவிக்க வைத்திருக்க மாட்டார் என கதறி எழுதுள்ளார். இச்சம்பவம் கொருக்குப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.